ஹடாமே ஸோ ஹாப்பி டே இன்றைக்கி டே பர்த்டே ஸ்பெஷலாக ஐ டோன்ட் லவ் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஒன் ஷாட்டுக்கு இன்ட்ரோலாம் கிடையாது. ஸோ மெயினாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி தான். அண்ட் இந்த ஸ்டோரி எழுதினது நம்ம ஆத்தர். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் இன் 2005 நீங்கள் ஒரு இந்தியன் பொண்ணு. ஸோ உங்கள் ஃபேமிலியாக சவுத் கொரியாவில் இருக்க டேகுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. அங்கே தான் ஸ்கூல் நீங்கள் படிக்கிறீங்க. நவ் உங்கள் அம்மா ஸோ உங்களை கூப்பிட்றாங்க. ஒய்யன்னு சொல்லும், மழை வர மாதிரி இருக்குது, போய் எல்லா துணியும் எடுத்துகிட்டு வரியாடா. நீங்கள் சொல்கிறீங்க, இந்த போய் எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்ட்டு நான் ஓடி போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸையுமே எடுக்கிறீங்க. அப்போயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ட்ரெஸ் ரொம்ப அதிகமான காற்றுல பக்கத்து வீட்டில் போய் விழுகுது. ஐயோ என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாலில் ஏறி ஸோ அந்த வீட்டில் ஏறி குதித்து உங்கள் ஃபேவரட் ட்ரெஸ்ஸை எடுக்கிறீங்க. நீங்கள் ரிலீஃபாக ப்ரீத் பண்ணிவிட்டு, அப்பாடா ஒரு வழியாக நம்ம ட்ரெஸ் எடுத்தாச்சு, சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புகிறீங்க. பார்த்தா உங்களோட ஒரு 2-3 வயசு பெரிய பையன் உங்கள் 2 வயசு பெரிய பையன் முன்னாடி உங்களை பார்த்து கோவமாக நிற்கிறான். அவனை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பின்னாடி போகிறீங்க. நீங்கள் பின்னாடி போக போக அவன் முன்னாடி வரான். ஸோ அப்போயே சடனாக உங்கள் காலில் ஒரு கல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கல்லில் இடித்து உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு பெயின் தாங்க முடியல. ஸோ அந்த காலை பிடிச்சிட்டே கத்துறீங்க, மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போலாம் அந்த பையன் உங்கள் காலை பார்க்குறான். அப்போலாம் அந்த பையன் உங்கள் காலை பார்க்குறான். உங்களுக்கு லைட்டாக ப்ளீட் ஆகுது. நீங்கள் அவனை டிஎஸ்சி ஐஸோடு பார்க்குறீங்க. அவன் உங்களை உட்கார வச்சு உங்கள் கண்ணை பார்க்குறான். ஸோ நீங்கள் நல்லா அழுகுறீங்க. அவன் அப்படியே உங்களுக்கு மெதுவாக ஆயில்மெண்ட் போட்டு விடுறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே தேங்க்யூ அப்படின்ட்டு நான் சொல்கிறீங்க. அவனும் பேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த? அதுவா, என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் இங்கே காற்றுல பறந்து விழுந்துருச்சு, அதை எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பவுட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட க்யூட்டான பவுட்டு பார்த்துட்டு ஸோ அவர் உங்கள் ஹெட்டை மசாஜ் பண்ணுறாரு. ஸோ பேட் பண்ணுறாரு. அப்போயில் அவர் கேட்குறாரு, ஆமாம் உன் பேர் என்ன, நீங்கள் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள், ஆமாம் நாங்கள் இந்தியா தான், இங்கே செட்டில் ஆகிட்டோம், ஏனே மொயன், உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு நான் கேட்குறீங்க. அப்போயில் அவர், என் பேர் கிம் டயாங் அப்படின்ட்டு நான் சொல்கிறாரு. அவர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களுமே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போயில் உங்கள் அம்மா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஒய்யன் ஒய்யன் எங்கடி போனேன், எங்கே போனேன் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்திகிட்டே வர்றாங்க. ஸோ உங்கள் அம்மா கத்தவும், சரி நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிவிட்டு ஓடிடுறீங்க. நீங்கள் ஹக் பண்ணதுமே அவர் ஸ்டாச்சு மாதிரி அதே இடத்துல நிற்கிறாரு. அப்போயில் டேயோட அம்மா கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ தான் டே ரியாலிட்டிக்கே வராரு. ஸோ அவர் அப்படியே அவர் ஹெட்டை இப்படி ஷேக் பண்ணிவிட்டு ஸோ வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்புறம் நீங்கள் கொரியா ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ டேகியூவில் இருக்க ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்க. அதே ஸ்கூல் தான் நம்ம டேயும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சின்ன பொண்ணு தான், 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க் போயிட்டுருக்காங்க. உங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அவங்க கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா புது அட்மாஸ்பியர், புது இடம், பேச்சுவார்த்தை எல்லாமே வேறு இல்லை. ஸோ அதனால் ஒரு நர்வஸாவோடையே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பெக்குன்னு முடிச்சுட்டு நிற்கும் போது ஸோ ஒரு பொண்ணு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதுக்கு கை நீட்டுறா. ஹாய் ஐ எம் ஹேனா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் ஐ எம் மொயன், ஹாய்
அப்படின்னு சொல்லிட்டு பேக்காக வந்து ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் நல்லா பேசினதில் வந்து நல்லா வந்து க்ளோஸ் ஆகிட்டீங்க. உங்கள் அம்மா வந்து ஸோ ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் உங்களுக்கு லன்ச் வைக்க வந்து மறந்துடுறாங்க. ஸோ லன்ச் டைம் வந்து ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போயில அந்த இடத்துக்கு வந்து டே வர்றாரு. அப்போயில டே, ஹே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் டேர்ன் பண்ணி வந்து பார்த்துட்டு ஸோ ஹேண்ட் வேவ் பண்ணுறீங்க. ஹே டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேண்ட் வேவ் வந்து பண்ணுறீங்க. ஸோ அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. லன்ச் டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் சாப்பிட்லையா? அது வந்து டே, அம்மா ஒர்க் டென்ஷனில் எனக்கு லன்ச் வைக்க மறந்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு சேடாக சொல்கிறீங்க. அவர் எந்திரிச்சு போயிட்டு ஸோ கேன்டீனில் வந்து ஸோ உங்களுக்கு தேவையான லன்ச் வந்து ஃபுட் வந்து வாங்கிட்டு வராரு. ஸோ நீங்கள் அதே பார்த்துட்டு அவரை பார்க்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட தெரியாது, நீங்கள் சின்ன பொண்ணு தானே. என்னவோ ஏன் பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு. அது வந்து டே, எனக்கு எடுத்து சாப்பிட தெரியாது, அம்மா தான் எனக்கு ஊட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வந்து பவுட் பண்ணிகிட்டே சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வந்து சரி நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸோ ஊட்டி வந்து விடுறாரு. நீங்களுமே நல்லா வந்து சாப்பிட்றீங்க. அவர் இப்படியும் உங்களை நல்லா வந்து கேர் பண்ணி வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ 2 பேருமே நல்லாவே வந்து க்ளோஸ் ஆகிட்றீங்க. டேயோட அப்பா வந்து ஒரு ஃபார்மர் தானே. ஸோ அதனால ஒரு ஸ்கூல் டைம் வந்து விட்டுட்டு ஸோ வீட்டுக்கு போகும்போது இந்த ஃப்ரீ டயத்தில் வந்து ஸோ அவங்களோட அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போயில நீங்களுமே போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்படி டேஸ் வந்து போகும்போது அப்புறம் வந்து டேயோட அப்பா டேயை வந்து அவங்க கிராண்ட் மதர் வீட்டுக்கு வந்து அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ டேயோட கிராண்ட் மதர் வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கும் டேயோட கிராண்ட் மதர் வீட்டுக்கும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து ஈவினிங் டைம் பார்த்துக்க முடியலனாலும் ஒரு ஸ்கூல் டயத்தில் வந்து உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களை கேரிங்காக பார்த்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை நல்லா வந்து வச்சுக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புது ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது. பட் அப்போயில வந்து தெரியல ஸோ அது என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து இயர்ஸ்லாம் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டேயூவில் இருக்க ஒரு காலேஜில் வந்து படிக்கிறீங்க. ஸோ அதே காலேஜில் தான் நம்ம டேயுமே வந்து படிக்கிறாரு. ஸோ நவ் நீங்கள் இப்போ வந்து டீனேஜ் கேர்ள். ஸோ டீனேஜ் கேர்ள்னால் ஒரு 19 வயசு ஆகுது உங்களுக்கு. நீங்கள் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க. அதே காலேஜில் நம்ம டே வந்து தேர்ட் இயர் வந்து படிக்கிறாரு. என்னடா அவர் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரைனிங் போயிட்டாரே அப்படிலாம் சொல்லிட்டு யார் தூக்கிட்டு வரக்கூடாது. ஸ்டோரி வந்து அப்படி தான் இருக்கும். ஸ்டோரி வந்து அப்படி தான் இருக்கும். அவர் சின்ன பிள்ளையிலேயே ஒரு டீனேஜ் வயசுலேயே வந்து அவர் ட்ரைனிங்க்கு சேர்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அவர் வந்து உங்களை காலேஜ் டேஸ்லேயுமே நல்லா கேரிங்காக வந்து வச்சுக்கிறாரு. ஸோ உங்களை வந்து மீட் பண்ணுறது, பார்க்குறது, ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு அவர் கேரிங்லேயே அவர் மேலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குட் ஃபீல்னா ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நீங்கள் வந்து டே கிட்ட வந்து சொல்லவே இல்லை. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் வந்து கிளாஸில் வந்து இருக்கும்போது ஹெனாவுமே அங்கேயே தான் படிக்கிறா. அவள் வந்து வேகமாக வந்து ஓடி வர்றா. ஸோ நீங்கள் அவளை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்னாச்சு ஹெனா, எதுக்கு இப்படி ஓடி வர? அது வந்து ஒயன், நீ வா என் கூட வா, காலேஜ் கிரவுண்டில் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி இழுக்கிறா. டேக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெனாவை கூட்டிகிட்டு காலேஜில் இருக்க கிரவுண்டுக்கு வந்து போகிறீங்க. பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்குது. ஸோ எல்லாருமே சுற்றி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் வந்து போகிறீங்க, பார்த்தா உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. பிகாஸ் டே வந்து ஒரு பொண்ணை வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்க்கையிலே உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து ரொம்பவே ப்ரோக் ஆகிடுது. ஸோ ரொம்ப உடஞ்சி போய் வந்து நிற்கிறீங்க. டே வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து வந்து சொல்கிறாரு. அதை கேட்க நீங்கள் இன்னுமே உடஞ்சி போயிட்றீங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும் நீங்கள் டேயை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்கள் கண்ணிலேருந்து கண்டினியூஸாக டேர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே மைண்ட்லாம் பிளாங்காக இருக்குது. என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து புரியல. அப்போயில ஹெனா வந்து உங்களை போட்டு வந்து ஷேக் பண்ணுறா. நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. எல்லாருமே உங்களை பார்த்து வந்து ஒயன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போயில தான் டே வந்து உங்களை திரும்பி பார்க்குறாரு. டே வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து கையை வைக்கிறாரு. நீங்கள் அவரை அப்படியே வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு காலேஜுக்குள்ளே வந்து அழுதுகிட்டே வந்து ஓடுறீங்க. அவருக்குமே ஒன்றுமே புரியல. இவன் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்கள் பின்னாடி வந்து ஓடி வர்றாங்க. ஏன்னா எல்லாருமே உங்கள் பின்னாடி வந்து ஓடி வராங்க. நீங்கள் ஓடி போயிட்டு ஒரு கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து செம்மையாக வந்து அழுகுறீங்க. எல்லாருமே வாசல் நின்று கத்துறாங்க, திறக்க சொல்லி வந்து கத்துறாங்க. பட் நீங்கள் வந்து செம்மையாக வந்து அழுகுறீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே வந்து கதவை திறந்துட்டு வெளியில் வர்றீங்க. அப்போல ஹெனா வந்து உங்களை ஹக் பண்ணி, என்னாச்சு ஓயன், ஏன்டி இப்படி பண்ண? நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா? கதவை தட்டிகிட்டே இருக்கோம், திறக்கவே மாட்ற. அதான் வந்துட்டேன்ல, ஒன்றும் சாகலையே, செத்தா தானே கவலைப்படுறதுக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி கோவமாக ஒரு பெயின்லேயே வந்து ஒரு கோவமாக வந்து சொல்கிறீங்க. அப்போல வந்துட்டு என்னாச்சு ஏன், உனக்கு என்னடி ஆச்சு, எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா அப்படின்ட்டு வந்து உங்களை பார்த்து வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஃபேக்காக வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணையுமே வந்து பார்க்குறீங்க. அப்போலட்டு சொல்ல மறந்துட்டேன் ஒயன், இவ தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லவ்வரை வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அப்போல நீங்கள் ஹோ கங்க்ராச்சுலேஷன், ஹாப்பியாக இருங்க, எதுக்காகவும் பிரிஞ்சிடலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறீங்க. டே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. இன்னும் அவருக்கு புரியலை. நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அழுதுகிட்டே வந்து காலேஜை விட்டு வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக கிளம்பி வந்து போயிட்டீங்க. டேக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேயை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல, காலேஜும் பிடிக்கல, டே இப்படி பண்ணது உங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. அதனாலே நீங்கள் வந்து அழுதுகிட்டே வந்து இருப்பீங்க. ஸோ காலேஜ் அதிகமாக போக மாட்டீங்க, இந்த மாதிரி பண்ணுவீங்க. அவர் சீக்கிரமாக வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து வராரு. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்போல டே வந்து உங்களை கூப்பிடுறாரு. ஒயன் ஒயன் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாரு. ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு வந்து உங்கள் கண்ணை தொடச்சிட்டு வந்து எந்திரிச்சு வந்து உட்காடுறீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் காலேஜில் அப்படி பிஹேவ் பண்ண? ஆமாம், உன் ஃபேஸ் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, அழுதியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக வந்து கேட்குறாரு. நீங்கள் சடனாக அவர் கையை வந்து தட்டி விட்டுட்டு திரும்பிடுறீங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அழுக வருது. ஸோ நீங்கள் சடனாக வந்து எந்திரிக்கிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு. எதுக்கு என் மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கா, இல்லை கேரிங்காக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? ஆமாம், நீ யார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை வந்து தட்டி விடுறீங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிற, நான் என்னடி பண்ணேன்? ப்ளீஸ் டே, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமாக உங்கள் ரூமை விட்டு வந்து வெளியில் போயிடுறீங்க. டே வந்து உட்காந்து வந்து அழுக்கிறாரு. ஏன் நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு ஒன்றுமே வந்து புரியலை. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகுது. அவர் அப்படியே வந்து ஸோ ஒரு மாதிரி சேடாக வந்து அவர் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் காலேஜ்க்கு வந்து வராரு. ஸோ காலேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து தேடுறாரு. பட் உங்களை எங்கேயுமே வந்து காணோம். காலேஜ் ஃபுல்லாக வந்து தேடுறாரு. ஸோ அப்போல ஹெனா வந்து வர்றா. அப்போல டே ஹெனா கிட்டே போய், ஹெனா ஒயினை பார்த்தியா, நான் காலேஜ் ஃபுல்லாக தேடிட்டேன், அவளை எங்கேயுமே காணோம். அப்போல ஹெனா கோமா, ஆமாம் அவளை பற்றி நீ எதுக்கு என்னட்ட கேட்குற? அதான் உனக்குன்னு புதுசாக ஒருத்தி வந்துட்டாளே, எதுக்கு அவளை தேடுற? என்ன ஹெனா நீ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க, மாறி எப்படி பேச சொல்கிறட்டே? அதான் உனக்கு புதுசாக ஒருத்தி வந்துட்டா, லவ்வர் வந்துட்டா, எதுக்கும் ஒய்யனை தேடிட்டு இருக்க, சும்மா போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கிளம்பி வந்து போயிட்டா. ஸோ டே மரவும் வந்து தேடுறாரு. பட் நீங்கள் எங்கேயுமே வந்து இல்லை. ஸோ அப்போல வந்து டேயை தேடி டேயோட லவ்வர் வந்து வர்றா. அப்போல டேவை பார்த்து அவரோட லவ்வர், உன்னை எங்கெல்லாம் தேடுறது டே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே கையை டைட்டாக பிடிக்கிறா. அது இல்லை, நான் ஒய்யனை தான் தேடிட்டுருக்கேன், ஒய்யனை எங்கேயுமே காணோம். ஓ அவளா, அவள் இன்னைக்கு காலேஜுக்கே வரலையாம்ல, நான் ஹெனா கிட்ட கேட்டேனே, அவள் தான் சொன்னா. ஹெனா சொன்னாளா? அப்போது நான் கேட்கல கோமா பேசிட்டு போனா, என்னன்னு தெரில டே. ஸோ 2 பேரும் சம்திங் உன் மேலே ஏதோ ஒரு கோமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வா நம்ம போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு டே கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ டேயுமே வந்து போயிடுறாரு. ஸோ ஈவினிங் வந்து ஆகுது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வந்து டே வந்து வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ போகையில் உங்கள் வீட்டுக்கு வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் வீடு வந்து லாக்கில் இருக்குது. உங்கள் வீடு லாக்கில் இருக்கும். அவருக்கு வந்து சரியான ஷாக் ஆகுது. காலையில் வீட்டு கதவு திறந்து தானே இருந்தது. காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நானும் எட்டி பார்க்காம போயிட்டேன். இப்போ என்ன வீடு லாக்கில் இருக்குது. ஒருவேளை வெளியூர் எங்கேயும் போயிட்டாங்களா, இல்லை வெளியில் எங்கேயும் போயிட்டாங்களா, என்னன்னு தெரிலையே. ஒய்யன் வேறு இன்னைக்கு காலேஜுக்கு வரல. ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பல யோசனை வந்து வருது. அவர் கன்ஃபியூஸ்டாகவே வீட்டுக்கு வந்து போயிட்டா அவரோட அம்மாட்ட வந்து கேட்குறாரு, மா என்னம்மா ஒய்யனோட வீடு பூட்டி இருக்கு, உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு போனாங்களா? அதுவாப்பா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க சோலுக்கு வந்து மாறிட்டாங்களாம். ஸோ அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்களாம். ஏன்னா ஒய்யனுக்கு வந்து காலேஜ் பிடிக்கலையா. ஸோ ஸ்டடீஸ் வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்கப்பா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து டே வந்து ஷாக் ஆகுறாரு. ஸோ அவருக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. என்னம்மா சொல்கிறீங்க? ஏன்பா ஒய்யன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லைம்மா எதுவுமே அவன் என்கிட்ட சொல்லலை. அவன் எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? அதுவா 5 மணின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 5 மணியா? ஐயோ டைம் ஆகிடுச்சே, நான் ஏர்போர்ட்லேயாச்சும் போய் பார்த்துட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஸோ அவசரமாக ஓடி வராரு. ஸோ அவர் கரெக்டாக வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஃப்ளைட்மே டேக் ஆஃப் வந்து ஆகிடுது. ஸோ அவர் வந்து செம்மையாக வந்து உட்காந்து அழுகிறாரு. அவர் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட அவருக்கு தெரியலை. ஏன் உனக்கு என்ன ஆச்சு? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேனா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாட்டு கிளம்பி போயிட்டேரி. இப்போ நான் எங்கன்னு போய் உன்னை கண்டுபிடிப்பேன்? எனக்கு சோலில் ஒன்றுமே தெரியாதே. நான் எங்கன்னு போய் உன்னை தேடி பிடிப்பேன்? ஏன் இப்படி பண்ண? என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்ட. எப்போதும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு சின்ன வயசுலேயே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தியே. இப்போ அதெல்லாம் எங்கே? நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே உடஞ்சி வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து உட்காந்து அழுதுட்டு ஸோ அவர் கிளம்பி வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து பெட்டில் வந்து படுத்து வந்து தூங்கிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் டே வந்து ரொம்பவே சேடாக வந்து காலேஜுக்கு வந்து போகிறாரு. காலேஜுக்கு கிளம்பி போகையில் உங்கள் வீட்டை பார்த்துட்டே வந்து போகிறாரு. ஸோ அவர் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, பேசினது, ஃப்ரெண்டானது இதெல்லாம் அவருக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே சேடாகவே நடந்து போயிட்டு காலேஜ் வந்து ரீச் ஆயிடுறாரு. காலேஜ் போனதுக்கப்புறமே அவரோட லவ்வரை வந்து தேடுறாரு. பட் அந்த பொண்ணை வந்து எங்கேயுமே வந்து காணோம். சரி கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு போகிற வழியில் ஒரு காலியான கிளாஸில் வந்து அவரோட லவ்வரோட பேக் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கவனிக்காத மாதிரி வந்து போயிட்டு அவர் டக்குன்னு வந்து அவருக்கு ஃப்ளாஷ் ஆகுது. இது அவரோட பேக் என்ன எங்கே இருக்குது, அதுவும் எம்டி கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாரு. பார்த்தா அவருக்கு செம ஷாக் ஆகுது. பிகாஸ் அவரோட லவ்வர் வந்து ஒரு பையனை வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியல. பிகாஸ் அவர் பேக்வேர்டில் தான் வந்து நிற்கிறா. அவர் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த பொண்ணை வந்து ஷோல்டர் பிடிச்சி வந்து திருப்புறாரு. பார்த்தா வந்து அவரோட லவ்வர் தான். அவருக்கு வந்து இன்னுமே ப்ரோக் ஆகுது. ஹார்ட் ப்ரோக் ஆகி அப்படியே வந்து நிற்கிறாரு. அவருக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அவருக்கு கோவம் வருது. அவர் சடனாக வந்து அந்த பொண்ணை வந்து ஸ்லாப் பண்ணிடுறாரு. அவள் கன்னத்தில் கையை வச்சுட்டே கோமா, ஹே இடியட், எதுக்கு என்னை ஸ்லாப் பண்ண? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ நானும் தானே ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீ இந்த பையனை கிஸ் பண்ணிகிட்ருக்க, என்னடி இதெல்லாம்? அவள் வந்து சிரிக்கிறா. என்னது ட்ரூவாக லவ் பண்ணுமா? நீ தான் என் பின்னாடி பைத்தியமாக சுற்றுனே தவிர நான் ஒன்றும் பின்னாடி சுற்றலையே அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறா. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு அவருக்கு வந்து கண்ணு கலங்குது. ஆக்சுவலாக நீ பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்க. ஸோ அந்த அழகுக்கு ஏற்ற மாதிரி உன்கிட்ட பணம் இருக்குன்னு நினச்சி தான் நான் உன்னை லவ் பண்ணேன். பட் பார்த்தா நீ
ஃபார்மரோட பையன்னு எனக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு. கேவலம் ஒரு விவசாயி பண்ணுற பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டு காலம்புல கஷ்டப்படுறதுக்கு நான் விரும்பலை. எனக்கு பணம் தான் முக்கியம், அழகுக்கு ஏற்ற மாதிரி பணம் இருக்குன்னு நினச்சி தான் நானும் பின்னாடி சுற்றினேன்னு தவிர நான் ஒன்றும் ட்ரூவாக ஒன்றும் லவ் பண்ணல அப்படின்ட்டு ரொம்பவே கீழ்த்தனமாக டேவை பார்த்து பேசுகிறா. டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக நிற்கிறாரு. இங்கே பாரு டே, இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அம்மா சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பையன் கையை பிடிச்சி அவள் பேக் எடுத்துகிட்டு போயிட்டா. அப்போயெல்லாம் அந்த இடத்துக்கு ஹெனா வரா. சரி விடுட்டே, இப்போவாச்சு அவளுடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சே. நீ தான் அவள் பின்னாடி பைத்தியமாக சுற்றிட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்த. பட் அவள் நீ காசுக்காரன் நினச்சி லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. விடுட்டே, அவளை பற்றி இந்த காலேஜுக்கே தெரியும், உனக்கு தான் அவளை பற்றி தெரியல. ட்ரூ லவ்க்கெலாம் இப்போ யாருமே வேல்யூ கொடுக்கறதில்ல, காசு பணம் தான். நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹெனா டேவை பார்த்து சொல்கிறா. ஹெனா சொல்கிறது டே ஒவ்வொன்றா லிசன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. அண்ட் உனக்கு ஒரு உண்மை தெரியுமா டே, ஆக்சுவலாக ஒய்யன் உன்னை அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணா சின்ன வயசுலேருந்து. இங்கே இருக்க எல்லாருக்குமே அது புரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீ மட்டும்தான் அவளை கடைசி வரையும் புரிஞ்சிக்கவும் இல்லை. உனக்கு கடைசி வரையும் அவளை தெரியாமலே போயிடுச்சு. எவ்வளோ உடஞ்சிட்டா தெரியுமா. உனக்கு இந்த மாதிரி ஃபேக் லவ் பண்ணுறவங்கள தான் பிடிக்கும். ட்ரூவாக லவ் பண்ணுறவங்கள, உன்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் லவ் பண்ணுறவங்கள நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? புரிஞ்சிக்கவே இல்லை. கடைசியாக அவளும் போயிட்டா. எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா, உன் பின்னாடி எவ்வளோ சுற்றிருப்பா தெரியுமா. அதே நீ கடைசி வரையும் புரிஞ்சிக்காமலே விட்டுட்ட. அவகிட்டே கூப்பிட்டுட்டு காட்டுற, இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன், இவ்வளோ நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாராலையுமே தாங்க முடியாது தெரியுமா. சரி விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான். எதை பற்றியும் யோசிக்காமல் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹெனா அங்கேருந்து போயிட்டா. அவருக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னே புரியல. அவர் உட்காந்து அப்படியே அழுக்கிறாரு. ஐ எம் ரியலி சாரி ஒயன், நான் உன்னை எப்போதும் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. நீ ஒவ்வொரு தடவை என்கிட்ட பேசையில் ஃப்ரெண்டுன்னே நான் உன்னை அந்த இடத்துலையே வச்சு பார்த்துட்டேன். உன் லவ் நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலை, புரிஞ்சிக்கவும் இல்லை. உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்திருக்கேன். இந்த மரமண்டைக்கு இப்போ தான் புரியுது. இப்போ புரியுது ஒயன், நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனேன்னு. என் மேலே கோவமாக போயிருந்திருக்க. எனக்கு மன்னிப்பே கிடையாது. இத்தனை வருஷம் என்னை லவ் பண்ணியிருந்திருக்க, என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. உன்னோட ட்ரூ லவ்வை நான் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. இவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கேன்ல. என்னோடய ஹாப்பினஸை மட்டும் பார்த்துருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உடைச்சலில் பேசுகிறாரு. ஏண்டி ஐ லவ் யூ டே, நான் ஒரு சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமலே போயிட்டேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். ஆனால் நான் அதை லவ்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ப்ரோக் ஆகுறாரு. ஸோ இப்படியே டேஸஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஃபைனல் இயரை டே முடிக்கிறாரு. அண்ட் அவரோட காலேஜ்லேயே ஐடால் ஆடிஷன் நடக்குது. ஸோ அதுலேயுமே அவர் கலந்துக்கிறாரு. பிகாஸ் அவர் டான்ஸ் சிங்கிங்கில் அவருக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஆடிஷனில் கலந்துக்கிறாரு. ஸோ அதில் செலக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவரை சோலுக்கு வர சொல்கிறாங்க மொத்தமாக. அதனால் அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு அவர் சோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. அதர் சைட் நீங்கள் சோலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு காலேஜை ஜாயின் பண்ணி நல்லா படிக்கிறீங்க. ஸோ அப்பப்போ உங்களுக்கு டேயோட மெமரிஸ்லாம் வரும். ஸோ வரையில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுவீங்க. ஸோ யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே நீங்களே அழுகிறது, நீங்களே உங்களை ஹீல் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கையில் டிவியில் நியூஸ் மாதிரி வரும்ல. ஸோ இந்த மாதிரி டேக்கிம் டேயாங், ஸோ ஐடல் செலெக்ஷன், பிடிஎஸ் ஆஃப் அந்த மாதிரி ஒரு குட்டியாக நியூஸ் மாதிரி போகுது. ஸோ அதை பார்க்கையில் உங்களுக்கு டே நினப்பு வந்துருச்சு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே அதை பார்க்குறீங்க. இது ஏன் டே தானே, ஏன் கிம் டேயாங் தான், எவ்வளோ வளர்ந்துட்டான், செலக்ட் ஆகிட்டான். ரொம்ப நாள் என்கிட்ட கூட சொல்லிகிட்டே இருந்தான், நான் அவளை
ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அவன் என்னோட சின்ன பையனாக இருந்தான். இவ்வளோ வயசாயிடுச்சு, பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அவன்கிட்ட ஒரு வார்த்தையாவது நம்ம சொல்லிட்டு வந்திருக்கணுமோ. எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான். தப்பு பண்ணிட்டியா ஓயன்? இல்லை இல்லை, நீ தப்புலாம் பண்ணல. அவனோட வாழ்க்கை அவன் சூஸ் பண்ணியிருக்கான். அவனோட லவ்வரோட அவன் சந்தோஷமாக இருப்பான். நீ தப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு ஸோ அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் நினச்சி வந்து அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே வந்து டேஸ் வந்து பாஸ் ஆகிட்டே வந்து போகுது. நீங்களுமே கிராஜுவேட் ஆகி உங்கள் காலேஜ் லைஃப்பை வந்து முடிக்கிறீங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டேவுமே மற்ற மெம்பர்ஸோடு நல்லாவே க்ளோஸ் அண்ட் அட்டாச் ஆகிட்டாரு. நிறைய சாங்ஸ், நிறைய ஆல்பம்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாமே வந்து ஹிட் வந்து கொடுக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து கேட்பீங்க. அப்போல டே வந்து ஸோ உங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி அப்புறம் காலேஜில் நடந்தது எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டேயுமே வந்து சொல்கிறாரு. அவள் இருக்கும்போது எனக்கு அவளோட அருமை தெரியல. அவள் இல்லாதப்போ தான் நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் அவளோட லவ்வை நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு அவள் வேணும், பட் இங்கே தான் இருக்கா. எனக்கு எங்கேயோ பக்கத்தில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் அவளை என்னால் பார்க்கவே முடியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போலாம் ஆரம்பிச்சுறாரு, இட்ஸ் ஓகே டே, நீ எதை நினச்சி கவலைப்படாத. உங்கள் 2 பேரோட லவ் ட்ரூவான லவ். நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க. காட் கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஹக் பண்ணுறாரு. ஸோ டேவுமே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகுது. ஒன் ஃபைன் டே கான்சர்ட் வந்து நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே கிளம்பி ஸ்டேஜில் வந்து ஏறிட்டாங்க. அப்போல டேக்கு வந்து சில இல்லூஷன் மாதிரி வந்து போகுது. அவரால் சரியாக கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல. அவரால் ஒழுங்காக பாட முடியலை. அவருக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. எங்கோ நீங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஏ ஒயின் இங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டேஜுக்கு கீழே வந்து பார்க்குறாரு. எஸ், நீங்கள் வந்து அந்த கான்சர்ட்டில் வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக தான் வந்து இருக்கீங்க. அவர் வந்து பார்க்கும்போது நீங்கள் தெரிய மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குது. என் தேவை ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பார்க்குறேன். அவனோட சக்ஸஸை என் கண்ணால் பார்க்குறேன். சூப்பர் டே, பட் நான் கங்க்ராச்சுலேஷன் நேரில் சொல்கிற அளவுக்கு நான் உன் பக்கத்தில் இல்லை. கண்டிப்பாக நீ இன்னும் பெரிய இடத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூரத்துலேருந்து அவரை பார்த்து வந்து நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்சர்ட்டுமே முடிஞ்சிடுது. நீங்களுமே வீட்டுக்கு வந்து போயிடுறீங்க. அவர் வந்து கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பில் வந்து உட்காந்துருக்காரு. அப்பையில் ஜின், டே உனக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு? ஏன் நீ கான்சர்ட்டில் சரியாக எதுவும் பண்ணலை? எனி ப்ராப்ளம்? அது வந்து ஐம் சாரி, இன்றைக்கி கான்சர்ட்டில் என் ஒய்யை நீ ரொம்ப என் பக்கத்தில் இருந்த மாதிரி ஃபீல் ஆணுச்சு. அதான் அவளோட மெமரிஸ்லாம் வந்துட்டு போணுச்சு. அதான் என்னால் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அப்போல ஹோபி சொல்கிறாரு, இட்ஸ் ஓகே டே, இது வந்து உனக்கு ஜஸ்ட் ஒரு ரிலேஷன் மாதிரி தான். நீ அதெல்லாம் எதுவும் மைண்ட் பண்ணிக்காத, போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கிளம்பி ப்ராக்டிஸ்க்காக வந்து போயிட்டாங்க. டேக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே பெட்டில் படுத்து உங்களை நினச்சிட்டே வந்து தூங்கிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹாலிடே மாதிரி 1 டே வந்து விட்டுருக்காங்க. ஸோ அப்போலாம் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு அவங்கவுங்க வந்து போயிடுவாங்க. டேமே வந்து போயிட்டாரு. அண்ட் உங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போதுமே வீக்லி வந்து லைப்ரரிக்கு வந்து போவீங்க. ஸோ நீங்களுமே லைப்ரரி கிளம்பி வந்து போயிட்டீங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு புக்காக வந்து பார்த்துட்ருக்கையில் ஸோ அப்பையில் வந்து பின்னாடியே வரும்போது ஒரு பையன் மேலே வந்து இடிச்சிட்டிங்க. அவர் கையில் இருக்க புக் வந்து கீழே விழுந்துருச்சு. நீங்கள் அவரோட புக்கை எடுத்து ஐம் சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறீங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் ஒயன் தானே? ஆமாம், நீங்கள் யார்
அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. பிகாஸ் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து மாஸ்க் இதெல்லாம் போட்டு ஸோ ஃபுல்லாக வந்து பாடி வந்து கவர் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் வந்து தெரியல. அது நான் சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் என் கூட காஃபி ஷாப் வர முடியுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காஃபி ஷாப்புக்கு வந்து போகிறீங்க. ஸோ 2 பேருமே காஃபி ஷாப்பில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ அந்த ஃபேஸில் இருக்க மாஸை வந்து அந்த பர்சன் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஷாக்கா ஆரம் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றீங்க. அவர் SON நான் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. கொஞ்சம் மெதுவாக பேசலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்களும் எஸ் அண்ட் ஆமாம், உங்களுக்கு எப்படி என்னையே தெரியும், அதுவும் என்ன எதுக்கு நீங்கள் பார்க்க வந்தீங்க? அது வந்து உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லவுமே வந்து உங்களுக்கு கண்ணு கலங்குது. டேன்னு பேரை கேட்கவுமே அண்ட் அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான், நீ அவனை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஒயன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ இல்லை அவர் தான் வேறு பொண்ணு லவ் பண்ணுறாரே, அவ எங்கே போயிட்டா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ அப்போல ஆரம் நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. என் டேவை ஏமாற்றிட்டாள் அவ, பாவம் அவள் ரொம்ப உடஞ்சி போயிருப்பான்ல. ஆமாம் வயன், அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், நீ இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறான். நீ வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி அவனை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டாச்சு போ. இல்லை ஆரம்பிச்சி, என்னால் முடியாது, திரும்பவும் நான் ஹர்ட்டாக விரும்பலை, ப்ளீஸ் விட்டுருங்க. இல்லை ஓயன் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உங்ககிட்ட கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணுறாரு. நீங்களுமே ஃபைனலாக ஓகே ஆரம்பிச்சி, நான் ட்ரை பண்ணுறேன் அண்ட் தென் நான் கிளம்புறேன். ஓகே வயன், அண்ட் உங்கள் நம்பர் தந்துட்டு போங்க, நீங்கள் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே ஆரம்க்கு வந்து உங்கள் நம்பர் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறீங்க. ஆரம் வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு ஸோ ரூமுக்கு வந்து போகிறாரு. ஸோ எல்லாருமே நல்லா அந்த டே என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே ரூமுக்கு வந்து வர்றாங்க. அப்போல ஆரம் வந்து டேவை போய் ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணுறாரு. அப்போல எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து பார்க்குறாங்க. அப்போ டே வந்து கேட்குறாரு, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல், எனி குட் நியூஸ்? ஆமாட்டே, குட் நியூஸ் தான், அது உனக்கு. அப்படின்னு குட் நியூஸ்? அதுவா, இன்னைக்கு ஒய்யனை பார்த்தேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஸோ டேக்கு வந்து கண்ணு கலங்குது. பார்த்தீங்களா அவள் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? என்னால் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. எப்படி இருக்கா ஐயா? நல்லா தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. உங்கள் 2 பேருக்கும் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆர் டுமாரோ ஃப்ரீயாக இருந்தால் கூட வர சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக 2 பேரும் மீட் பண்ண வைப்பேன். உங்கள் லவ் 2 பேரோட லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போல டே வந்து ஆரம்ப வந்து மரம் வந்து ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஹியாங், பட் எல்லாமே ஓகே, ஆனால் பேடி சார் என்ன சொல்லுவார் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் டே, நீ அதை நினச்சிலாம் வரி பண்ணிக்காத அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கான்சர்ட் வந்து இருக்குது. ஸோ ஆரம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பிக்கிட் ஆஃபீஸ்க்கு வந்து வர சொல்கிறாரு. ஸோ எனக்கு பிக்கிட்னே வந்துருச்சு, ஹைபி லேபிள்ஸ். ஸோ உங்களுக்கு கால் பண்ணி வந்து வர சொல்கிறாரு. நீங்களுமே வந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு வந்து வெயிட் பண்ணுறீங்க. ஆரம் வந்து வராரு. ஹே ஓயன், சரி வாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து இந்த ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஸோ எல்லா மெம்பர்ஸுமே வந்து அந்த சைடு டேர்ன் பண்ணி தான் வந்து இருக்காங்க. நீங்கள் போனதுமே டே அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றீங்க. டே வந்து திரும்புகிறாரு. ஆக்சுவலாக வந்து ஆரம் வந்து சொல்லலை இன்றைக்கி வந்து உங்களை கூப்பிடுவோம், ஒயனை கூப்பிடுவோம் அப்படின்னு டே கிட்ட வந்து சொல்லலை. ஸோ அதனால் அவர் வந்து உங்கள் வாய்ஸ் கேட்டது சர்ப்ரைஸ்டாக வந்து திரும்புகிறாரு. உங்களை பார்க்கவுமே அவருக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நீங்களுமே அழுதுட்டு ஓடி போகிறீங்க. அவருமே ஓடி வந்து ஸோ உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களை எல்லோரும் பார்த்து வந்து ஹாப்பியாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே
பேருமே வந்து அழுகுறீங்க, ஹாப்பி டியர்ஸ். ஸோ 2 பேருமே ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறீங்க. அப்போலாம் வந்து எல்லாருமே வந்து ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. அப்போலாம் சுகா, டே நாங்கள் எல்லோரும் இங்கே தான்டா இருக்கோம், நாங்கள் எல்லாம் சிங்கிள்ஸ் பாவத்தை வாங்கி கொட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போலாம் 2 பேருமே ஷையாக வந்து ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. சாரி ஓயேன்னு சொல்லும், நீ நான் புரிஞ்சிக்கவே இல்லடி, ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே டே பாப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதான் வந்துட்டேன்ல. ஆமாம், நீ என்ன அவ்வளோ பெரியவளா, என் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்க வேண்டியதானே. என்னடி சொன்ன, சின்ன வயசுலேயே ப்ராமிஸ் பண்ணல என்ன ஒரு பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேட்டேன்னு. அப்போது நீ பாட்டு விட்டுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்ட. அது ஒரு கோபம்தான். சரி, இன்னுமே எதுக்காகவும் விட்டுட்டு போக மாட்டேன், ஐம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராமிஸ் வந்து பண்ணுறீங்க. அண்ட் கூட ரொம்ப நேரம் வந்து பேசிவிட்டு எல்லா மெம்பர்ஸோடையும் நல்லா வந்து பேசுகிறீங்க. அப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கான்சர்ட் ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்டேஜுக்கு கீழே வந்து மானிட்டரில் இந்த பர்ஃபார்மன்ஸில் பார்த்து நீங்களுமே நல்லா வைப் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம பேபியோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக வந்து இருக்குது. ஸோ கான்சர்ட்மே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுமே வந்து முடியுது. அண்ட் அங்கேயே வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வந்து எல்லாரையும் வந்து வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. மிஸ்டர் நீங்கள் ஐடால் லைஃப்பில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவீங்களா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு எல்லோரும் கன்ஃபியூஸ்டாக வந்து ஆகுறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் சாரி ஆர்மிஸ், எனக்காக ஒருத்தி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நானும் அவளும் சைல்ட்ஹுட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் லவ்வாக மாறுச்சு. சம் ப்ராப்ளம்ஸ்னால நாங்கள் பிரிஞ்சு இருந்தோம். அப்போ தான் நான் அவளோட லவ்வை ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அவளை தான் நான் மேரேஜும் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போலாம் வந்து எல்லாருமே பின் ட்ராப்பாக சைலண்ட் ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே லைட்டாக வந்து சேட் ஆகுது ஃபேஸஸ்லாம். அப்போலாம் வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிற அந்த ஆங்கர் வந்து கேட்குறாங்க, ஓகே ஜெயாங், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவங்க யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா, சார் நீங்கள் காட்டுவீங்களா? எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டேஜுக்கு கீழே வந்து உங்களை கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வராரு ஸ்டேஜுக்கு மேலே. அப்போலாம் நீங்கள் தயங்கிக்கிட்டே வந்து வர்றீங்க. அவர் வந்து உங்களை அவரை பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு, ஆர்மிஸ் இவ தான், பட் நான் இவக்கிட்ட இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணல, என்னோடய லவ்வை நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லலை, நீங்கள் சொன்னாதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வந்து நிற்கிறாரு. எல்லாருமே வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணையில் எல்லோரும் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்த ஸ்டேடியமில் இருக்க எல்லா ஆர்மிஸுமே வந்து கத்துறாங்க. வந்து ஹாப்பியாக அவர் பேக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் வந்து எடுக்கிறாரு. அதில் வந்து ஒரு ரிங் வந்து இருக்குது. அவரோட முட்டி போட்டு அவர் உங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அத்தனை ஆர்மிஸ்க்கு மத்தியிலையும் ஸ்டேஜில் உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து லைட்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போலாம் வந்து எல்லாருமே எஸ்ஒஎன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. நீங்களுமே எஸ் அப்படின்ட்டு வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து உங்களுக்கு ரிங் வந்து போட்டுட்டு எந்திரிச்சிட்டு உங்களை வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே பேக் கிஸ் வந்து பண்ணுறீங்க. மொத்த ஆர்மிஸுமே செம்ம ஹாப்பியாக வந்து உங்களை சேரப் பண்ணுறாங்க. ஹாப்பி என்டிங், ஃபைனலி உங்கள் 2 பேரையும் வந்து சேர்த்தாச்சு. ஹாப்பி பர்த்டே டியாங்கா. எப்படி நம்ம வந்து விஷ் பண்ணாலும் அவருக்கு தெரிய போகிறதில்ல, இருந்தாலும் வந்து நம்ம மன ஆறுதலுக்காக ஒரு விஷஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்கிறதுல வந்து மயிறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்த போல், பேட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முன்னாடி போட்ட ஜேஹோப் அந்த ஒன் ஷாட்டுக்கு வந்து மயிருங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் என்னடா அசிங்கமாக வாடா பேசுகிறேன், ஆக்சுவலாக மயிருன்னு கூட சொல்லாமல் நான் எப்படி ஒரு ஸ்டோரி வந்து நான் இது பண்ண முடியும். மயிருங்கிறது தலைமுடியை குறிக்கிறது தான். அது காலப்போக்கில் ஒரு
வார்த்தையை மாற்றிட்டாங்களே தவிர மற்றபடி அது ஒன்றும் பெரிய கெட்ட வார்த்தையெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. ஸோ அதான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஹார்ட் ஸ்டாண்ட் போடாததுக்கு ஒன் ஆஃப் த ரீசனுமே இது தான். ஏன்னா நம்ம சின்னதாக ஒன்று பேசினாலே சில பேருக்கு பிடிக்கல. ஹார்ட் ஸ்டாண்ட்னா அது வந்து இது அதுக்கு மேலே எனக்கு பெர்மிஷனும் இல்லை. இருந்தாலும் நான் அதனால தான் ஹார்ட் ஸ்டாண்டுமே வந்து நான் போடலை. ஆனால் ஹாட் ஸ்டார்லாம் பல இது வரும். நான்லாம் படிச்சிருக்கேன்ப்பா. நான் ஒத்துக்கிறேன், நான் படிப்பேன், இன்ஸ்டாவில் வந்து படிப்பேன். எனக்கு படிக்கிறது ரொம்பவே வந்து பிடிக்கும். ஓகேடா. ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. எல்லாரோட ரெக்வெஸ்ட்டையுமே நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். எனக்கு வந்து ஸ்டோரி டைட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த டைட்டிலே நான் பிச்சுக்கிட்டு உட்காந்துடுறேன். ஏன்னா டைட்டில் தெரிஞ்ச யோசிச்சா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோரி கொண்டு போக முடியும். அதனால சரி உனக்கு தான் கிறுக்கு பிடிக்குதுல ஃபஹிமா, நீ பேசாமல் ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டையாக போட்டு எல்லாரோட ரெக்வெஸ்ட்டையும் வந்து சால்வ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசாட்சி வந்து சொல்லிடுச்சு. நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி டே. அண்ட் பார்த்தீங்களா, மறந்துட்டேன். ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பரோட அப்பாவுக்குமே வந்து ஸோ இன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ அவங்க பேர் வந்து மகேந்திரன். அண்ட் ஹாப்பி பர்த்டே மகேந்திரன். ஸோ அதை சொல்ல நான் மறந்துட்டேன். நல்ல வேளை ஞாபகம் வந்துடுச்சு. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நான் நியூ இயருக்கு லைவ் வர பார்க்குறேன். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா பாபா, லவ் யூ.